பேசாம வா. என்னடா கலாட்டா பண்ற? சும்மா இரு. கண் கட்டாவுத்து விடுறா. உனக்கு அந்த பிள்ளைதான் பெருசா வசதியா போயிட்டான்ல. இத பாரு. போட்டிக்காக போட்டோ கடையே கொண்டு வந்துட்டானா? கல்லு மாதிரி இருந்த என் மனசுல பாசம்னா என்னன்னு இப்பதான் புரியுது. எங்களுக்கு இப்பதானே தெரியுது. நீங்க போட்டி போட்டுக்கிட்டு காட்டுற அன்பையும் பாசத்தையும் என்னால தனியா தாங்கிக்க முடியலப்பா. இன்னும் யார் யார் வேணும் சொல்லுங்க, கொண்டாந்துறோம். ஊடு பூரா என் படத்தையே மாட்டி வச்சுட்டா அது குடும்பம் ஆயிடாதுப்பா. குடும்பம் தான் அம்மா மட்டும் இல்ல, ஆரம்பம் தான் அம்மா. ஆமா. அடுத்தாப்புல யார் வேணும்? குடும்பத்தை அரவணைச்சுக்கிட்டு நீ தப்பு செஞ்சா கண்டிக்கிறதுக்கு ஒரு அண்ணங்காரன் இருக்கிறான். அவன் தப்பு செஞ்சா நான் இருக்கிறேன்டா. அதுவும் சரி. ஆசையா வளர்த்து கண்குளிர ஒரு கண்ணாடத்தை பண்ணி பாக்குறதுக்கு ஒரு தங்கச்சி பொண்ணு வேணாமா? தங்கச்சி. வீடு கலகலப்பா இருக்கிறதுக்கு பசங்க வேணாமா? இம்மாத்தோடு பசங்க. அம்மாவை தம்பி கொண்டு வந்தான், தங்கச்சி நான் கொண்டு வரேன். நான் தான் கொண்டு வருவேன். நான் கூட்டிட்டு வரேன். நான் தான் கொண்டு வருவேன். நான் கூட்டிட்டு வரேன். பாருமா, அவன் தான் கொண்டாட்டமேடா. அம்மா உங்களுக்கு ஒண்ணு தெரியாது, நீங்க சும்மா இருங்க. இவன் இருக்கானே, அம்மாவையே கோணி பையில கொண்டு வந்தவன் தங்கச்சியை ட்ரங்கு பொட்டியில தூக்கிட்டு வந்துருவான். பாதுகாப்பு இல்லாம நான் தனியா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதனாலதான் என்ன இப்படி துரத்திட்டு வரீங்க. ஏன் உனக்கு வேற யாருமே இல்லையா? ஐயோ பாவம், நீ எதுக்கா இப்படி கஷ்டப்பட்டு கடத்தரவுக்கு போய் வேலை பார்க்கணும்? என் தலையெழுத்துக்கு வேற யாரு நொந்துக்கிறது? ஏன் வைத்து கழுவுறதுன்னா 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சிருப்பேன். இப்படி கடத்தரவுக்கு போய் வேலை பார்க்க மாட்டேன். எங்க அப்பா ஜெயிலுக்கு போறப்போ ஊரை சுத்தி கடன் வச்சுட்டு போயிருக்காரு. அதுக்காக தானே இவ்வளவு கஷ்டப்படுறேன். அந்த கடன் அடிச்சுட்டா எனக்கு கவலையே இல்ல. எவ்வளவு கடன் இருக்கும்? எல்லாம் போக பாக்கி ஒரு 1000 ரூபாய் இருக்கும். இவ்வளவுதானா? போட்ட உடைச்சு உள்ள வர்றவங்களுக்கு பணத்தோட அருமை என்ன தெரியும்? நான் மாசம் பூரா கஷ்டப்பட்டா எனக்கு கொடுக்கறது இந்த 120 ரூபாய். அந்த கடன் அடைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு தெரியுமா? என்ன பணம் என்ன செடியா காய்க்குது பறிச்சு கொடுக்கறதுக்கு. ஆமா, இதெல்லாம் நீங்க ஏன் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீ சொல்லிக்கிட்டே இருக்கியே, அதனாலதான். முதல்ல நீங்க எதுக்கு வந்தீங்க சொல்லுங்க. சொல்றேன். வந்து எனக்கு தாகமா இருக்கு, குடிக்க தண்ணி கிடைக்குமா? மோரே இருக்கு, கொடுக்கவா? ஆசையா வளர்த்து கண்ணாடத்தை பண்ணி பார்க்க ஒரு தங்கச்சி பொண்ணு வேணும் இல்ல? நீ ஏதோ ஒரு காரணத்தை சொல்ற, இந்த பொண்ணு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுது. உண்மையிலேயே வேற ஏதோ காரணம் இருக்கு. செடி காய்த்து விட்டது, கடனை அடைத்து விடு.